வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம ஷெட்யூல் 2க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? பி ஆப்ஷன் பூலித்தேவர். செகண்ட், கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3 மற்றும் 4 ஆகியவை சரி. கேள்வி பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? பாளையக்காரர் முறை காகதிய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று நடத்தினார். இந்த 4மே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். தேர்ட், கீழ்கண்ட கூற்றுகளில் வேலுநாச்சியார் பற்றி எது அல்லது எவை சரியானவை? ஆன்சர் ஏ மட்டும், அதாவது 2 மட்டும்தான் சரியானது. என்னன்னு பார்க்கலாம். வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். சிவகங்கை வராது, ராமநாதபுரம். அது செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். அடுத்தது, வேலுநாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். வேலுநாச்சியார் நோயுற்று 1790 இறந்தார்னு வருது. இங்க 1796 இறந்தார். அப்ப எது சரி அப்படின்னா 2 மட்டும் சரி. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் 4வது, கீழ்கண்ட கூற்றுகளில் பூலித்தேவர் பற்றி எது அல்லது எவை தவறானவை? ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 தவறானவை. ஏன் எதுன்னு பார்க்கலாம். கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த பூலித்தேவரை அடக்க மேஜர் பானர்மேன் பணிக்கப்பட்டார். இது கர்னல் ஹெரான். அதாவது ஹெரான் பணிக்கப்பட்டார். பானர்மேன் கிடையாது, கர்னல் ஹெரான் பணிக்கப்பட்டார். நவாப் சந்தாப் சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமையா, நபிகன் கட்டாக் எனும் 3 பத்தானி அதிகாரிகளின் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகித்தனர். இது சரி. ஆற்கால நவாபான மாபுஸ்கானுக்கு எதிராக மேற்கு பாளையங்களுக்கு ஆதரவளித்தார். இங்க மாபுஸ்கான் வராது, முகமது அலி அவரோட பிரதர் தான் மாபுஸ்கான், அதாவது சகோதரர் தான் மாபுஸ்கான். அப்ப 2 மற்றும் 3 தவறானவை. இங்க தவறானது தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் பூலித்தேவர் பற்றி எது அல்லது எவை சரியானவை? ஆன்சர் 1 மற்றும் 2 ஆகியவை சரி. இங்க நவாப் கூடுதல் படைகளை மாபுஸ்கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்தினார். அது சரி. அடுத்தது, கம்பெனி 1000 சிப்பாய்களோடு நவாபால் அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் மாபுஸ்கான் பெற்றார். தேர்ட், களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபுஸ்கான் படைகள் வெற்றி பெற்றனன்னு வந்திருக்கு. வெற்றி கிடையாது, தோல்வியுற்றன. அடுத்தது 4, கேரளா பகுதியில் இருந்த குதிரைப்படை மற்றும் காலாட்படையின் ஆதரவு மாபுஸ்கானுக்கு இருந்தது. கேரளா கிடையாது, கர்நாடகா. அதனால பார்த்தீங்கன்னா முதலும் 2 மட்டும்தான் சரி. 6வது, யூசப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் வந்த ஆண்டு 1761 மே 16. பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகளில் தவறானது பாளையங்கோட்டைங்கிறது தவறு. நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இந்த 3 தான் பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள். 8, கீழ்கண்ட கூற்றுகளில் பூலித்தேவர் பற்றி எது அல்லது எவை தவறானவை? ஆன்சர் 1 மட்டும் தவறானவை. கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து நாடிழந்த நிலையில் சுற்றி வந்த பூலித்தேவர் திரும்பி 1764 பனையூர் கிடையாது, நெற்கட்டும் செவல்
நெற்கட்டும் செவலை தான் வந்து கைப்பற்றினார். 1765 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். தப்பிச் சென்ற பூலித்தேவர் நாடிருந்த நிலையில் காலமானார். ஆன்சர் பி வந்து 1 மட்டும். 9வது திண்டுக்கல் கூட்டமைப்பில் இடம்பெறாதவர் யாருன்னா சிவகங்கையின் மருது சகோதரர்கள் தான் இடம்பெறாதவங்க. மற்ற 3 பேரும் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர் 3 பேருமே கூட்டமைப்பில் இருக்காங்க. யார் இல்லைன்னா சிவகங்கையின் மருது சகோதரர்கள். 10வது கீழ்கண்ட கூற்றுகளில் வேலு நாச்சியார் பற்றி எது அல்லது எவை தவறானவை? ஆன்சர் 1 மற்றும் 3 தவறானவை. என்னன்னு பார்க்கலாம். 1777 ஆர்காட் நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோரும் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோயிலை வந்து தாக்கினாங்க. காளையார் கோவில். அடுத்தது இதனால் மூண்டப்பட்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். தனது மகளோடு தப்பிச் சென்ற வேலு நாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருதுப்பட்டி கிடையாது விருபாட்சி இதில் வந்து 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். அடுத்தது கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. 12 கீழ்கண்ட கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறிக. தவறான விடை ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 தவறானது. 1 இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாசிக்கலாம். 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார். இது வந்து 1799 செப்டம்பர் 1 வந்து சந்திக்கும்படி சொன்னாங்க. கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்பட்டிருந்தது. 1700 செப்டம்பர் கிடையாது, இங்கே அக்டோபர் 16 அன்று பானர்மன் கட்டபொம்மனை கயத்தாறு என்னும் இடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார். 4 1799 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றார். ஆப்ஷன் வந்து 1 மற்றும் 3 தவறானது. 13 திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்னா மருது சகோதரர்கள். 14 வேலூர் புரட்சி எப்போது வெடித்ததுன்னா 1806 ஜூலை 10. 15 திப்பு சுல்தானின் மூத்த மகன் யார்னு பதேக் ஹைதர். 16 வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்னா ஏ ஆப்ஷன் கல்கத்தா. பொறுத்துக பூலித்தேவர் புரட்சி வந்து 1755 1767 வரைக்கும். இது முதல்ல. கட்டபொம்மனின் கழகம் 1790 1799. ரெண்டாவது மருது சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 1801 கழகம். வேலு நாச்சியார் கழகம் 1730 காலம் வந்து 1730 1796 வரைக்கும் இது நடக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1805 ஜூலை 31. அடுத்தது பொறுத்துக சேலம் மற்றும் திண்டுக்கல் ஆங்கிலேயருக்கு போன ஆண்டு பார்த்தீங்கன்னா 1792 1792. கோயம்புத்தூர் வந்து 1799. தஞ்சாவூர் 1798. வேலூர் புரட்சி 1806. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். அடுத்தது பொறுத்துக தீர்த்தகிரி அப்படிங்கிறது ஓடாநிலை. கோபால நாயக்க திண்டுக்கல். பானர்மன் அப்படிங்கிறது ராமலிங்கனார்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. 3 சுபேதா ஷேக் ஆதம் அப்படின்னு வேலூர் புரட்சியில் இது நடந்திருக்கு. ஆப்ஷன் பி தான் ஆப்ஷன். 21 கூற்று பூம்புகார் நகரில் இருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம் வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்று இருந்தது. 2ம் சரி. கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. அடுத்தது 22 சரியான தொடரை கண்டறிக. நாலங்காடி என்பது இரவு நேர கடை கிடையாது, பகல் நேர கடை. அல்லங்காடி என்பது பகல் நேர கடை கிடையாது, இரவு நேர கடை.
ரோமானியர் நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார் கிடையாது, மதுரை. கொர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. அப்ப சரியான தொடர் வந்து டி ஆப்ஷன் தான் சரியான தொடர். சாரி, இதை வந்து மார்க் பண்ணல, டி ஆப்ஷன் தான் சரியான தொடர். அடுத்தது 23 தவறான தொடரை கண்டறிக. இதுவுமே மார்க் பண்ணல, சாரி, இது மட்டும்தான். ஏ ஆப்ஷன் தான் தவறான தொடர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையிலும் இரட்டை காப்பிய நூல்களால் சிலப்பதிகாரம், குண்டலகேசி வராது, மணிமேகலை. மணிமேகலையிலிருந்து அதுதான் இங்கே என்ன மிஸ்டேக்குன்னு மார்க் பண்ணியிருக்கேன். அது மட்டும்தான் தவிர மீதி எல்லாம் சரி. கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று வணிகர்கள் கருதினர் என்பதை பட்டினப்பாலை கூறுகிறது. சி பூம்புகாரில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனின தளம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. டி பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். 24 கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை 49. 25 புகார் 25 புகார் நகரம், அது புகார் நகரம் வந்து துறைமுக நகரம். மதுரை அது வந்து வணிக நகரம். கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னா ஏன்னா திருநாவுக்கரசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னா காளிதாசர். அப்புறம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் ஆப்ஷன், பார்த்துக்கோங்க. அடுத்தது பொறுத்துக. கடல் வழி வந்து குதிரை, தரைவழி கருமிளகு, வடமலை வந்து தங்கம், தென்கடல் பகுதி முத்து. அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்தது பொறுத்துக. சோழ நாடு சோறு உடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, பாண்டிய நாடு முத்து உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஆன்சர் டி தான் ஆன்சர். 28 ஏரிகளின் மாவட்டம் காஞ்சி. கீழடி அகழாய்வு 29 கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. 30 கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன். பட்டினப்பாளையின் 31 பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 32 பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எந்த இடத்தில் இருந்து இறக்குமதி செய்தார்? உவரி என்ற இடத்தில் இருந்து. பி ஆப்ஷன். 33 கடியலூர் உருத்திரங்கண்ணனாரின் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு. பி கிமு 2ஆம் நூற்றாண்டு. 34 தவறானவற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் தவறு. என்ன தவறுனா சேர நாட்டின் பகுதிகளான கோவை, நீலகிரி, திருச்சி வராது, இங்கே கரூர் வரும். கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். சோழ நாட்டின் பகுதிகளான தஞ்சை, திருவாவூர், நாகை, இங்கே கரூர் வராது, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். 3 பாண்டிய நாட்டின் பகுதிகளான மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, இங்கே திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் வரும். திருவண்ணாமலை வராது, திருநெல்வேலி. 4 தொண்டை நாட்டின் பகுதிகளான காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருநெல்வேலி வராது, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. ஆன்சர் அனைத்தும் தவறு. 35 பொறுத்துக. பெருங்கடல் வணிகன் பார்த்தீங்கன்னா பெருங்கடல் வணிகன் வந்து மாநாயகன், கடலில் நாய் தூக்கி போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பெரும் வணிகன்னா மாசாத்துவன். அடுத்தது ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம். நாலந்தா பல்கலைக்கழகம் யுவான்ஸ்வாங். ஆன்சர் பி தான் ஆன்சர். அடுத்தது 36 மேக்ஸுக்கு வந்து நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் அப்புறம் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. 36க்கு சி ஆப்ஷன் தான் ரைட்டு. 27 அடுத்தது 37 பார்த்தீங்கன்னா 37க்கு ஆன்சர் ஏ 48 தான் ஆன்சர். 38க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 105 தான் ஆன்சர். 39 சி ஆப்ஷன் 1. 40 கொஷினுக்கு
40th கொஸ்டினுக்கு டி ஆன்சர் 1/120. 41 சி ஆன்சர் 0.18. 42க்கு ஏ ஆன்சர் a b power 4. 43 b ஆன்சர் 2 into 2x plus 1. 44 சி ஆன்சர் x plus 3/8. 45 a ஆன்சர் x power n. 46 b ஆன்சர் x minus 3. 47 c ஆன்சர் 5. 48 b ஆன்சர் 15 abc. 49 a ஆன்சர் 81/576. 50th ஆன்சர் டி ஆப்ஷன் 2. உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மேக்ஸுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அதை பாருங்கள். எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அதோட எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும், நானும் உங்களுக்காக செய்கிறதுக்கு. நன்றி.